Begin Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கியா? நலமா இருக்கு சார். சார், இப்போ அமித்ஷா விஜய் அவர்களினுடைய அந்த சந்திப்பு, இந்த தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு, இதெல்லாம் அரசியல்ல திருப்பத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது விஜய் காங்கிரஸ் ஆதரவில் இருக்கிறார், ஸ்டாலின் காங்கிரஸ் கூட்டணியிலேயே இருந்தார், இந்தியா அலைன்ஸ்ல இருந்தார். இங்கேயும் அவருக்கு 19 கூட்டணி, 21 கூட்டணி, 24 கூட்டணி சொல்லும்போது அவர் அந்த இந்தியா கூட்டணியில் உள்ள ஒரு கட்சியாட்டு அதில் இருந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் ஒரு கோஆப்ரேட்டிவ் அளவு இல்லாத அளவுக்கு இந்த டீலிமிட்டேஷன் எல்லாம் பஞ்சாபை கூப்பிட்டு, ஒரிசாவை கூப்பிட்டு, எல்லா மாநிலங்களையும் கூப்பிட்டு ஒரு பெரிய பாஜக எதிர்ப்பு அரசியலை அவர் பண்ணார். விஜய் அந்த மாதிரி இல்லை. அவர் இண்டிவிஜுவலாக தான் வந்திருக்காரு. ஸ்டாலின் மாதிரி ஃபுல்லாக வரல. 21 ஸ்டாலின் மாதிரி ஒரு முழுமையான தலைவர் அல்ல. அது தாவேக்காவுக்கு சாதாரணமாக பேசக்கூடிய அமைச்சர்களுக்கு நம்ம சட்டசபையில் இல்லை, இங்கே இருந்து நம்ம வள்ளுவம் வலைவலி மூலமாக சொல்கிறோம், முழுமையான ஃபுல் பிளட்ஜடு லீடர் இல்லை. பட் வந்த இடமும் வந்த 108 அவரை நம்பி தனியாக வந்தார். ஸோ அவருக்கு ஸ்டாலினை விட ஒரு இண்டிபெண்ட்டாக செயல்படலாம். இப்போ அவரோட ஆட்சி அதிகாரம் ஒரு 4 கட்சி கொலிஷன் கவர்மெண்ட்டாக இருக்குது. அதில் காங்கிரஸுக்கு 2, பிசிகா, சிபிஎம், சிபி அவுட் சைட் சப்போர்ட்டு, முஸ்லீம் லீக்கு, அந்த புள்ளிக்குள்ள இவரால் மற்றவங்களுக்கு ஸ்டாலின் அளவு காங்கிரஸுக்கு பைண்டிங்காக இருந்து செயல்படுறதை விட பெட்டராக செயல்படலாம். அதனால தான் அவர் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் தொடர்பாட்டு மத்திய அரசுக்கிட்ட ஒரு நல்ல உறவை கொண்டு வர பார்க்குறாரு. ஸோ அதனால பாஜக டெல்லி தலைமையை ஏமாந்துட போகிறதில்லை. மாநில அரசு மத்திய அரசில் நல்லுறவு வர்றதுக்கு இவர் ஒரு நல்ல கவர்மெண்ட்டை கொடுத்து, அது மக்கள் பார்வையில் நல்ல கவர்மெண்ட் கொடுக்குன்னு நினைப்பாங்க. பட் அரசியல் பார்வையில் அது காங்கிரஸுக்கு பயன்படும். ஸோ அவங்களும் அதில் அலர்ட்டாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் இவர் ஆசீர்வாதம் ஆச்சாரி அந்த முதலமைச்சர் அலுவலகம் தொடர்பாட்டு டெண்டர் கொடுத்தீங்களா அதுங்கிற கேள்வியை அவர் முன் வச்சார். இவர் மாநில பாஜக தலைவர் முழுக்க ஊழல் இதை பற்றி எல்லாம் கடுமையான ஒரு விமர்சனங்களை அவரும் முன்வைக்கிறார். ஸோ இங்கே அரசியல் ரீதியான ஒரு உறவு பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி ஸ்டாலின் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு பயந்தாரோ அதே மாதிரி தான் இவரும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக தான் அந்த அரசியலை முன்னெடுப்பார். பட் மத்திய அரசு கூட மோதல் போக்கு எடுத்தால் நிதி வராது. அப்போ நிதி வரலன்னா மக்கள் இதை பார்க்க மாட்டான். தாவேக்கா ஆட்சியில் நிதி இல்லை, பணம் இல்லை. அப்போ அது மக்கள் மேலே தான் விடியும். அப்போ எப்படியாவது சில விஷயங்களில் நீக்கி போக்கா நடந்துக்கிட்டு மத்திய நிதியை பெறணுங்கிறதுல தாவேக்கா தரப்பு இருக்கிறாங்க. அந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல ஏன் சார் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்ற மாதிரி இப்போ நிலைப்பாடை மாத்திருக்காரு விஜய் அவர்கள்? டீலிமிட்டேஷன் விஷயத்துல விஜய்க்கு எதுவுமே இல்லை. அவர்கிட்ட எம்பியும் இல்லை, எம்எல்ஏயும் இல்லை. இஸ் ஏ பர்சன் ஆஃப் நான் டேட்டா, நான் என்டிட்டி. பட் அவர் ஸ்டேட் சிஎம்ங்கிறனால ஒரு மாநிலத்தின் கருத்தை சொல்லக்கூடாது, நம்ம சொல்ல முடியாது, சொல்லலாம். அந்த அட்வான்டேஜை வச்சுக்கிட்டு ஸ்டாலினுக்கு 22க்கு ஒரு பார்கெனிங் இருக்கு. அந்த 2/3 கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் வர்றதுக்கு ஸ்டாலின் கையில் இருக்கக்கூடிய 22 ரொம்ப முக்கியமான இது. ஸோ அதுக்கு ஒரு முக்கியம் அரசியல் அரங்கத்துக்குள்ள, இந்தியன் பொலிட்டிக்ஸ்குள்ள, தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்குள்ள ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் வர்றதை எப்படி தட்டுறதுங்கிறதுக்காக ஒரு டிராப்பை போட்டு நோ டீலிமிட்டேஷனுக்கு திமுக சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சாப்புல. திமுக சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு நடிப்பை காட்டிக்கிட்டு அப்ப ரெட்டை வேடத்துல எல்லாருமே கில்லாடிங்க தான். உதயநிதி ஸ்டாலின் ஒரு வெடிகுண்டை தூக்கி வீசிட்டாரு. நம்ம இந்த டீலிமிட்டேஷன் 31/2026க்குள்ள முடியலைன்னா அது ஒன் ஓட் ஒன் வேல்யூன்னு இது வட இந்தியாவுக்கு சாதக மாட்டும், தென்னிந்தியாவுக்கு பாதக மாட்டும் ஆட்டோமேட்டிக்காக போயிருட்டார். அதைத்தான் இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரமும் ராகுல் காந்திக்கு எதிராக போர் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. சொல்லல,
அதை சுட்டி காட்டுறாரு. நான் நினைச்சோம்னா நீ முட்டாள்தனமான அரசியல் பண்றப்பா, இதுதான் கரெக்ட்னு சொல்ல முடியுங்கிறத சொல்லாம சொல்லி வேற விஷயங்களுக்குள்ள மாணிக் தாகூரை போட்டதுக்கும் இந்த விஸ்வநாதன் பேசுறதுக்கும், என்னையா பேசுற, எல்லாம் சேர்ந்து எடுத்த முடியுதான், ஏயா இப்படி பேசுறேன்னு விஸ்வநாதனுக்கு ஒரு கொட்டும், மாணிக்க தாகூருக்கு போட்டது எனக்கு பிடிக்கல, என்னால் அவங்கள அடிக்க முடியும், ஆனால் அடிக்காம கையை நீட்டாம இருக்கிறேன், கவனிச்சுடுங்கன்னு ராகுல் காந்திக்கு ஒரு மெசேஜை அவர் கொடுக்குறாரு. ஸோ இந்த களத்துக்குள்ள லோக்சபா மெம்பர்ஸ் இருக்கவங்களுக்கு தான் வேல்யூ, ஸ்டாலினுக்கு தான் வேல்யூ. 22 இருக்குது. அந்த 22 வச்சு 22க்காக மோடிஜி ஸ்டாலினுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ராகுலுக்கு தாங்க முடியல. கபா கபான்னு எரியுது, இருக்குது, கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இப்போ விஜய் கிட்ட 22 இருந்தா விஜய்க்கு கொடுத்துருப்பாங்க. நேச்சுரல் தானே. இந்திரா காந்தி கிட்ட இந்திரா காந்தியை காப்பாற்றக்கூடிய சக்தி கலைஞர் கருணாநிதிக்கு இருந்தனால வீடு தேடி வந்து காலில் விழாத குறையா என்னை காப்பாற்றுங்கன்னு கலைஞர் இந்திரா காந்தியை மேல 69 கெஞ்சினாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த 22 எம்பி இருக்கிறது ஒரு வேல்யூ. அது தன்னுடைய எதிர்த்தரப்பில் உள்ள ஒரு கட்சிக்கு இருக்குங்கிறத மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமலே இவ்வளவு அரசியலையும் தாவேகா தரப்பு பண்ணிட்டாங்க. சட்டசபை தீர்மானாலும் சரி, அதை இப்போ டைலூட் பண்ணதுனாலும் அதை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடம் ஒரு பார்வையில் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பண்ணணும்னு இருக்கக்கூடிய மோடிஜி தரப்புக்கு இவர் குறுக்குசால் ஓட்டுறாரு, எம்பி இல்லை என்ற ஒரு கோபம் இருந்திருக்கலாம். அதை டைல்யூட் பண்ணுறது மாதிரி இன்னைக்கு மோடி அமித்ஷா அங்கே வரும்போது ஃபேர் டீலிமிட்டேஷன் பேசிட்டார். இன்னைக்கு நேஷனல் ஊடகத்திலும் சரி, தமிழக ஊடகத்திலும் சரி, விஜய் ஸ்டாண்டை டைல்யூட் பண்ணிட்டாருங்கிறது தான் நியூஸ். அவர் டைல்யூட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, இன்னும் மீண்டும் டைல்யூட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. அவர் இந்த கான்ஸ்டியூஷன் ஒன்மெண்ட்ல அவருக்கு ரோலே இல்லை. ஸ்டாலினுக்கு 22 எம்பிக்கு ரோல் இருக்கு. அதை தமிழக அரசியலையும் ஊடகத்திலையும் அந்த 22க்குள்ள மதிப்பை மட்டம் தட்டுறதுக்கு சூப்பரா ஒரு அரசியலை பண்ணார். அவ்வளவுதானே தவிர அதுல வேற சிக்னிபிகன்ஸ் இல்லை. இன்னைக்கு அமித்ஷா வரும்போது பேசுறது காரணம் அதை நிறைவேற்றிய தீர்வுங்கிறவங்களுக்கு மத்தியில் நான் குறுக்குசால் ஓட்டல்ங்கிறத தெளிவுபடுத்துறேன் சார். ஆனா இப்படி விஜய் அவர்கள் நிலையை மாற்றியதால காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் இடையே ஒரு கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அதுல காங்கிரஸ்காரன் பொன்முட்டையிடம் வார்த்தை அறுத்துட்டான். பொன்முட்டையிடம் வார்த்தை அறுத்துட்டாப்புல. நீங்க 80ல் பார்லிமெண்ட்ல 50 விழுக்காடுக்கு மேல திமுக காங்கிரஸ் கூட்டணி வாக்கெடுத்து 37 சீட்டை 2 சேர்ந்து எடுத்தாங்க. கலைஞர் 16க்கு 16 எடுத்தார். சென்றம் எடுத்தவர்னு இந்திரா காந்தியே சென்ட்ரல் ஹாலில் வச்சு கலைஞரை பாராட்டினாங்க. சென்றம் எடுத்தவர் 16க்கு 16. எம்ஜிஆர் தோத்துட்டாருங்கிறத கிண்டல் பண்ணி இந்திரா காந்தி எம்ஆர் கலைஞர் அன்னைக்கு புகழ்ந்தாங்க. அதற்கு பிறகு நீங்க 2004 எடுத்துட்டாலும் கூட சோனியாவை பிரதமராக சொன்னது கலைஞரும் டாக்டர் ஐயாவும் தான். அப்பவும் சென்றம் மொத்தமாக எடுத்துட்டாங்க. டாக்டர், கலைஞர் எல்லாருமே அவ்வளோதையும் அடிச்சுட்டாங்க. 39 அடிச்சுட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு இதுதான். தென் 2019 அப்பவும் இது பன்னீர்செல்வம் அவரோட சன் தவிர எல்லாத்தையும் அடிச்சுட்டாங்க. இப்படி ஜெயித்த ஒரு அணிங்கிறது சட்டமன்றத்துக்குள்ள 80ல் தோத்து 2021 பாராளுமன்றம் அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை பெறலை. 26ல் தோல்வியை தழுவிட்டாங்க. ஆனால் மக்களவையில் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்க காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து நிற்கும்போது. இப்போ நீங்கள் 24ல் கூட ராகுலை சொல்லியிருந்தா 50 தாண்டி இருக்கலாம். பட் ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்தி தான் அதை பண்ணார், ஜெயித்துட்டார். ராகுல் கூட்டணியோட 10 சீட்டு கொடுத்து ஜெயித்துட்டாரு. அப்போ இது ஒரு பொன்முட்டையிடம் வார்த்தை. பார்லிமெண்ட்னா இது வெற்றி பெறுவாங்க. அப்படி பொன்முட்டையிடம் வார்த்தை அறுத்துக்கிட்டு 2 மந்திரிக்காக விஜய்கிட்ட போயிட்டாங்க. இப்போ மக்களவை தேர்தல் வரும்போது காங்கிரஸுக்கு நிலைமை என்ன ஆகும்? இவர் மாணிக் தாகூரெல்லாம் விஜய் பிரபாரன்கிட்ட ஒரு 1.5 லட்சம் ஓட்டில் தோப்பாரா, எப்படி அவர் தாக்கு பிடிப்பாருங்க ஒரு பெரிய கேள்விக்குறியாட்டு இன்னைக்கு ஆகிப்போச்சு. ஸோ இந்த காங்கிரஸுக்கு நிலைப்பாடு 2 மந்திரி கிடைச்சாலும் மக்களவை தேர்தலில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும், எப்படி ஆகுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆட்டு இன்னைக்கு நிற்குது. அது அணிகள் எப்படி அமையுது, அரசியல் களம் எப்படி அமையுதுங்கிறத பொறுத்து இருக்குது. அதில் எட்டப்பன் ஸ்டாலின்ங்கிறது மறைமுகமாக சொன்னது காரணம் என்னன்னா, ஸ்டாலின், எடப்பாடி, மோடி எல்லாம் சேர்ந்துட்டா இவங்களுக்கு சீட்டு ஜெயிக்காது. அது அர்த்தமெட்டிக்கலி ஸ்ட்ராங்கான அணி ஆயிரும். மோடி பிரதமருங்கிறதுக்கு ஒரு பெரிய வேல்யூ வந்துடும். ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டாலின் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காகவே தாவேக்காவுக்கு ஸ்டாண்டே எடுப்பாருன்னு நினச்சி தான் இவ்வளவு பண்ணினாங்க. அவங்க மோடியோட டீ பார்ட்டியில் கனிமொழி கலந்துக்கும் போது அப்பப்ப உங்களுக்கும் பப்பே உங்க இது எங்களுக்கு தெரியாதா, நீங்க எதுக்கு கலந்துருக்கிறீங்கன்னு 22க்கு வேல்யூ நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு அவங்க தெளிவாக முடிவெடுத்த பிறகு மீண்டும் இவங்க எங்களுக்கு ஒன்றும் ரோல் இல்லைன்னு இந்த தென்மண்டல கவுன்சிலில் இந்த மாதிரி
ஃபேர் டீலிமிட்டேஷனுக்காக விஜய் பேசியிருக்கிறாரு. காங்கிரஸ் இதில் வந்து அதிர்ச்சியாக தான் இருப்பாங்க. அதனால தான் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு அவங்க தீர்மானத்தை போட்டிருக்காப்புல. பட் அவங்களுக்குள்ளேயே கார்த்திக் சிதம்பரம் திமுக பேசுறதெல்லாம் சரிதாங்கிறது மாதிரி, விஜய் டிஸ்ட்ரிக்ட் தென்மண்டல கவுன்சிலில் பேசுனது சரிதாங்கிற மாதிரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாநில காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் டீலிமிட்டேஷனை பற்றி விலாவாரியாக ராகுல் காந்திக்கு மூளையில் உரைக்கிறது மாதிரி பேசிட்டாரு. அவர் கார்த்திக் சிதம்பரம் அதை ஏன் பேசியிருக்காருன்னா, தன்னோட செல்வாக்கு குறைஞ்ச மாணிக் தாகூர் தலைவராக போட்டது அவருக்கு பிடிக்கல, அதில் முரண் ஏற்பட்டிருக்கு, அதில் முரண் இருக்குது. ஸோ இந்த இடம் காங்கிரஸுக்கு விஜய் தேவை, விஜய்க்கு காங்கிரஸ் தேவை, அதுதான் கான்செப்ட். ஏன்னா காங்கிரஸும் பொன்முட்டையோட மாத்தான திமுக பயிற்சிக்கிட்டாங்க. விஜயை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் ஆப்ஷன் இல்லை. விஜய்க்கும் அந்த பிரமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா நம்மளோட மாட்டி கொடுப்போம்னு அச்சப்படுறாரு. அதனால அவரும் காங்கிரஸுக்கு கொஞ்சம் ஒத்து ஊதிட்டு போறாங்க. என்றாலும் வெவ்வேறு கட்சி இந்த இவர் DK சிவகுமார் தமிழக முதல்வர் அவமானப்படுத்துறதுல ராகுல் கேட்கலங்கிறதுல விஜய்க்கு ஒரு வருத்தம் இருக்கலாம். ஆனா சிவகுமார் கேட்டாலும் மதிப்பாராங்கிறது அது ராகுலுக்கு சிவகுமாருக்குள்ள இது. என்ன இவரை நீக்க முடியாது, நீக்கினா கவர்மெண்டே போயிடும். பாஜக ஸ்ட்ராங்கா இருக்குது, பாஜக சப்போர்ட்லையும் DK சிவகுமார் சிஎம்மா தொடரலாம். அப்போ ராகுல் காந்திக்கு அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும். இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சித்தாராமையா மாற்ற முடியாம கஷ்டப்பட்டு எடுத்து மாத்தினாங்க. ஸோ இப்போ இவரையும் உடனே மாத்தினா அவர் பிஜேபி கூட சேர்ந்து நின்றுட்டாருன்னா சிக்கலாயிடும். பட் விஜய்க்கு என்ன தோணுதுன்னா, நம்மளை அவமானப்படுத்திட்டாரு, நம்ம பெரிய ஹீரோ, சவுத் இந்தியாவிலே பாப்புலாரிட்டி உள்ள ஹீரோ, நம்மளை வந்து ஜஸ்ட் லைக் தட் DK சிவகுமார் ட்ரீட் பண்ணிட்டாரு, அதை ராகுல் கேட்கலங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்கலாம். நம்ம அந்த சின்ன சின்ன வருத்தங்கள் ஒரு பெரிய கூட்டணி முறிவை ஏற்படுத்தணும்னு நான் சொல்ல வரல. ஒரு பரஸ்பர ஒரு வருத்தங்கள் வந்து உள்ளுக்குள்ள இருக்குது. அதுக்கு பதிலடி மாதிரி கூட டீலிமிட்டேஷன் மேட்டர்ல ஆல் இண்டியா அளவில் ராகுல் ஸ்டாண்டுக்கு மாறான ஒரு ஸ்டாண்டை டைலூட் பண்ணி விஜய் பேசியிருக்கலாம். கண்டிப்பா சார். இப்போ வந்து விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு, 3 கோப்புகள் என்னோட டேபிள்ல இருக்கு, 3 துறை சார்ந்த ஊழல் பட்டியலை நான் வெளியிட்டேன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு அவர் பேசியிருக்காரு. இன்னைக்கு உதயநிதி சொல்றாரு, ஜோசியக்கார் சொன்னாதான் வெளியிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ வந்து இந்த ஊழல் பட்டியலை வச்சு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல பயம் குறித்து பயன்படுத்துறாங்களா தாவிகா? விஜய் அதை அன்னைக்கு பேசியிருக்க கூடாது. என்ன பேசியிருக்கணும்னா, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் யாருன்னாலும் நான் விடமாட்டேன்னு மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் பாடுவார் இல்லையா, அதே மாதிரி என் கட்சிக்காரனாலும் சரி, திமுக எதிர்கட்சினாலும் சரி, முந்தைய அதிமுகனாலும் சரி, ஊழல் விஷயத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே எனக்கு இடம் கிடையாது. அதான் நீங்கள் மேடையில் பேசுறீங்க, அதை நீங்கள் சட்டசபையில் பேசியிருக்கணும். யார் என்ன வந்தாலும் நான் நடவடிக்கையில் பின்வாங்க மாட்டேன், மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சவங்கள நான் விட மாட்டேன், நான் உடனே நடவடிக்கை பாயும், எந்த ரூபத்திலையும் என்னை யாரும் அதுல இருந்து பின்வாங்க வைக்க முடியாதுன்னு ஆணித்தரமா தன்னோட ஊழல் எதிர்ப்பு நிலைப்பாட்டை தெளிவா பண்ணியிருக்கணும். அது அண்ணாமலை போன்றவங்க கூட கேட்டிருக்கலாம், அவர் கூட கேட்கல. அண்ணாமலை போன்றவர் கூட நம்ம அண்ணாமலை அதை கேட்டிருக்கணும்னு கேட்பாருன்னு எதிர்பார்த்தோம். அவர் ஏதோ கவனிக்காம விட்டுருக்கலாம், இன்னொன்னு தெரியல. பட் உதயநிதி ஸ்டாலின் டேர் பண்ணிட்டார், நடவடிக்கை எடுங்கன்ட்டார். ஏன்னா நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான். மக்கள் நடவடிக்கை எடுக்க தான் விரும்புறாங்க. உண்மையிலேயே ஊழல் செய்திருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுக்க தான் விரும்புறாங்க. பழிவாங்க நடவடிக்கை மக்கள் ரசிக்க மாட்டாங்க. பட் ஊழல் செய்திருந்தா அதை தப்பிக்க விடுறதும் நியாயம் இல்லை, நடவடிக்கை எடுங்கன்னு உதயநிதி சொல்லிட்டாரு. நம்ம சட்டம் தன் கடமையை செய்யட்டும், டிஏவிசி தன்னுடைய பணிகளை செய்யட்டும். ஏன்னா அவரும் வந்து இன்னொன்னும் திமுக தரப்பு தெளிவா வந்து எங்களுக்கு அந்த காரும் பணமும் வேண்டான்ட்டாங்க. அப்ப ஏன்னா அது சீமான் சொல்றதும் கரெக்ட் தான். நீங்க எல்லாருக்கும் கார் கொடுக்கறது மறைமுகமான ஒரு இன்சென்டிவ் தானே, ஊக்குவிக்கிறது தானே. நீங்க எனக்கு எதிராக ஸ்ட்ராங்கா பேசாதீங்க, சட்டசபையில கொஞ்சம் தீவிரத்தன்மையும் குறைச்சிக்கிடுங்க, அவ்வளவுக்குள்ள ஸ்ட்ராங்கா இல்லாதவங்களை வந்து எனக்கு ஆதரவா பேசுங்க. இதுக்கு இன்டைரக்டா ஒரு இன்டியூஸ்மெண்ட் மாதிரி தானே சீமான் தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சீமானுக்கு அந்த கருத்து வந்து இந்த இடத்துக்குள்ள வந்து கவனிக்கத்தக்கது. அவர் வெளியே இருந்து நான் தான் ஆப்போசிஷன் இருக்கிறார். உள்ள இருக்கவங்களெல்லாம் நீங்க கார் கொடுத்து, காருக்கு பெட்ரோல் கொடுத்து, 25,000 ரூபாய் உதவியாளர்கள் கொடுத்து அவங்களுடைய குரலை வந்து நீங்க மக்களுக்காக ஒழிக்க வேண்டிய அவங்க குரலை வந்து கொஞ்சம் டைலூட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில நான் மக்களுக்காக வெளியே நின்று நான் தான் விஜய்க்கு எதிர்கட்சின்னு அவர் தன்னுடைய குரலை இன்னைக்கு அவர் ஓங்கி வலிச்சிருக்கிறாரு. கார் கொடுத்ததை அவர் விமர்சிக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க கார் எங்களுக்கு வேண்டாங்கிறதும், ஏழை எளிய எம்எல்ஏக்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்டை அவங்களும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுவும் விஜய் தரப்பு வந்து ரிபர்கஷன்ஸ் எப்படி இருக்கும், நாளைக்கு இதை செய்தால்
பின்விளைகள் எப்படி இருக்கும்னு சரியான ஒரு டெலிபரேஷன்ஸ் இல்லாமல் பண்ணதுதான். நீங்கள் சிவகுமார்கிட்ட பேச்சுக்கு வார்த்தைக்கு வரேன்னு சொன்னாலும் சரிதான், நோ டிலிமிட்டேஷன் போட்டதுனாலும் சரிதான், எல்லாருக்கும் காரணம்னு சொன்னதுனாலும் சரிதான்னா பல விஜயோட முடிவுகள் வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கும் போது இதற்கு பின்விளைகள் என்ன வருங்கிறத பற்றி போதுமான டெலிபரேஷன்ஸ் இல்லாம எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக தான் காட்டுது. அந்த இடத்துல இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அசம்பிளிக்குள்ள ஸ்கோர் பண்றாரு, அசம்பிளிக்கு வெளியே சீமான் ஸ்கோர் பண்றாரு. கண்டிப்பா சார். இப்போ இந்த விவாதங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் அரிசி விவகாரமும் வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு கார் வேணாம் அப்படின்னா பங்களா மட்டும் வேணுமா, உங்களுக்கு எத்தனை பங்களா இருக்கு, அந்த மாதிரி தேவையற்ற விவாதங்களை ஆளும் கட்சி அமைச்சர்கள் குறிப்பாக ஆதவ் அர்ஜுனாவை பேச விட்டு முதல்வர் வேடிக்கை பார்ப்பது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார். அது சட்டசபைக்கு வெளியே சீமான் வந்து நீங்க சண்டை போடக்கூடிய நீங்களே வந்து உங்க ஆளுதான் சொல்ற எல்லாமே ஒண்ணுங்கிற மாதிரி அடிக்கிறாரு. ஸோ நீங்க 4 விழுக்காடுங்கிறதுனால சீமானை கவனிக்காம இருக்கலாம். அது நீங்க ஜனநாயகத்துல நீங்க 4 விழுக்காடை குறைச்சி மதிப்பிடலாம். பட் மக்களவையில் ஒரு 8 விழுக்காடு எடுத்தவர் தான். அவர் கருத்துக்கும் மக்கள் மத்தியில வந்து ஒரு பார்வை இருக்குது. இந்த சட்டசபை இந்த பேச்சை தாண்டி நீங்க சட்டசபையில் எம்எல்ஏக்களை வாய் அடைக்கிறதுக்காக கார் கொடுக்குறீங்களாங்கிற அந்த கருத்தையும் நம்ம மறுத்துட முடியாது. சார் இன்னொன்று, இப்போ வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபை நடக்கும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அந்த கேடரில் உட்கார்ந்துருப்பாங்கல்ல சார். ஆனால் இந்த முறை சட்டசபை நடக்கும்போது பெரிய அளவில் விஜய் அவர்களுக்கு போலீஸ் ஆஃபீஸர் ஒத்துழைக்கலை, அதாவது விஜய்க்கு எதிராக ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிலை ஓடிக்கொண்டிருக்கு. அது உண்மைதானே? அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த போலீஸ் ஆஃபீஸர் எங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணுறது சிஎம் தான். ஸோ சிஎம் அதை முடிவு பண்ணும்போது எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் பெரும்பாலும், எல்லாரும் இல்லை, பெரும்பாலும் ஒரு நல்ல போர்ட்போலியோ வாங்கிக்கிட்டு நல்ல ஷைன் பண்ணக்கூடிய ஒரு இதை வாங்கிக்கிட்டு அனுசரியாக இருக்கிறது தான் விரும்புவாங்க. இதான் ஏன். ஸோ அதனால் ஒத்துழைப்பு இல்லைங்கிற அந்த கருத்து வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இப்போ எங்களுக்கு என் ஃப்ரெண்டு சேவியர் இருந்தான், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்காரன், சேவியர் கிருஷ்ணாயகம். அவன் திமுக ஆட்சி வரும்போது நமக்கு நல்ல போர்ட்போலியோ உனக்கு எதாவது வேணுமா சொல்லணுமாங்கிறத நம்ம கேட்கும்போது நான் அதுக்குள்ளே ஆள் இல்லை ரவி, அதுக்குன்னு பண்ணக்கூடிய அதிகாரிகள் தான் அது முடியும், எனக்கு எது கொடுக்குறானோ அதை நான் வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னாப்புல. ஸோ இந்த மாதிரி சேவியர் கிருஷ்ணநாய மாதிரி இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் குறைவாக தான் இருப்பாங்க. ஒரு சிஎம் அதிகாரம் யாருனாலும் சரி அவங்களுக்கு அனுசரியாக இருந்து பவர்ஃபுல் போர்ட்போலியோ வாங்குறதுக்கு தான் பெரும்பாலான அதிகாரிகள் இருப்பாங்கன்னு சொல்லும்போது, ஸோ அதிகாரிகள் இந்த கருத்து வந்து உண்மையானதாக இருக்க முடியாது. நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி.